அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்புட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தனில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர்லேருந்து நம்ம இன்புட் வாங்கிக்குவோம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்குகிற எந்த வேல்யூவாக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் பைத்தன் கன்சிடர் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற இன்புட் ஒரு நியூமெரிக்கல் இன்புட்டாக இருக்குது, அதை வச்சு நான் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி அதை இன்டிஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பைத்தனில் இன்புட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நேமுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன். யூசருக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த என்டர் யுவர் நேம் மூலமாக நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நேமை டைப் பண்ணலாம். முருகன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணுறப்ப இந்த முருகன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இந்த நேமுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நேமை பிரிண்ட் பண்ணுவோம், அதோட டைப்பும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ முருகன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு, அதோட டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பைத்தனில் ஜென்ரலாக டைப் காஸ்டிங் எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே நம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதோட டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கிளாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இன்ட் ஆஃப் அந்த நம்முங்கிற வேரியபிள் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதை எகெயின் நம்முங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதோட டைப் என்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்ட் ஆஃப் நம்மளோட வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணோன்னா அது அந்த 8ங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நம்பர் 8ஆக அது கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதே கான்செப்டை நம்ம இன்புட் வாங்குறப்ப யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ யூசர் இன்புட் டைப் பண்ணுறப்ப, நம்பர் டைப் பண்ணுறப்ப அந்த இன்புட் இனிஷியலாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்டிஜர் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறதுனால கொடுக்குற இன்புட் வேல்யூ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ என்னோட ஏஜ் 20 அப்படின்னு சொல்லி நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ ஏஜை பிரிண்ட் பண்ணுவோம், அதோட டைப் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏஜ் 20, கிளாஸ் இன்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் இன்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்கல அப்படின்னா 20ங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஏஜ் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், அதோட டைப் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20, அதோட கிளாஸ், அதோட டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக மேத்தமேட்டிக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி இன் பைத்தன் ஆல்சோ வி ஹேவ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். greater than, less than, greater than or equal to, less than or equal to, is equal to, not equal to எல்லாமே பைத்தன்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்லேயும் அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். தென் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் சென்டென்ஸில் இருக்கா இல்லையா, இன் நாட் இன் அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட கம்பைன் பண்ணி கூட நம்ம இந்த இன்னுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் 2 நம்பர் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம் இஸ் ஈக்குவல் 15, செகண்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர். நெக்ஸ்ட் இதேமாரி சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரலாக டிவைட் பண்ணோன்னா இது ஃப்ளோட் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 15 divided by 2 அப்படின்னு போட்டால் 7.5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இதே ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு போட்டோன்னா இது ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும். 7.5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நியரஸ்ட் ஹோல் நம்பர் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 7.5 இது 7 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் 15 பவர் செகண்ட் நம்பர். தென் மாடுலஸ் ஆப்ரேஷன். ஸோ நம்ம ரிமைண்டர் மட்டும் வேணும்னா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் டிக்ளேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் ஆஃப் கோடையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.
இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த பிரிண்ட் ஆப்ரேஷன் நான் வந்து இங்கே வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுறேங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அடிஷன் 15 + 2 17, 15 - 2 13, 15 × 2 30, 15 / 2 7.5, 15 floor division by 2 7, 15 power 2 225, 15 modulus 2 1. ஸோ இங்கே எல்லா ரிசல்ட்டும் வந்திருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், இஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்டிஷன் இங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோடையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா அப்படின்னு நம்ம கேட்குறதுனால இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ரிசல்ட்ஸ் எப்போதுமே ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் அண்டு, ஆர், நாட் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடு இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆரில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே, அதாவது ட்ரூ ஆச்சுனாலே நமக்கு வந்து அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாட். ஸோ லாஜிக்கல் நாட். ஸோ நம்ம கொடுக்குற கண்டிஷனை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த நாட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபால்ஸுங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நாட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூங்கிறது மீனிங் ஆகிடும். ஸோ நாட்டுங்கிறது ஒரு கண்டிஷனை இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பிரிண்ட் நாட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அது ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 12 greater than 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ட்ரூ. தென் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 12 less than 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு ஃபால்ஸ், இது வந்து ஒரு ட்ரூ கண்டிஷன். ஸோ இதுக்கு நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதிலே வந்து இன்னொருத்து ட்ரை பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரூங்கிறது பிரிண்ட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் வந்து ஆர் ட்ரை பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து ட்ரூ கண்டிஷன், ரைட் சைடு வந்து ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நமக்கு வந்து ஆர் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இங்கே ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நான் வந்து ஃபால்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே ஃபால்ஸ். சப்போஸ் நான் இங்கே ட்ரூவான ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இது ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆறுங்கிறது 2ல் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் நாட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப அது ட்ரூ தான் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ நான் வந்து ட்ரூங்கிற ஒரு வேல்யூ இன்வெர்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பிட் டு பிட் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். இட்ஸ் சிமிலர் டு அண்ட் ஆர் நாட். இங்கே நம்ம எப்படி அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து பிட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 8ம் 6ம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ 8ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 10000. 6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 0110. நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிட் வைஸ் அண்ட் பார்க்க போகிறோம். 1000 0110. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 01. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபால்ஸ். அப்போ 0 ரிட்டர்ன் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இங்கேயும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, ஆனால் வந்து ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால 0. ஸோ என்டையராக இதோட ஆன்சர் வந்து 0 அப்படின்னு தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆர். ஸோ 2ல் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். ஸோ இங்கே 1 0 1 0 1 0 1 1 0 1 1 0 0 0. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 14ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ 1110 அப்படிங்கிறது 14. நெக்ஸ்ட்டு XOR.
ஸோ இந்த இடத்துல நான் வேறு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் 10 and 6. நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 110. ஸோ 1 0. ஸோ இதோட அவுட்புட் வந்து 1 0 1. இதோட அவுட்புட் 1. எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 10க்கும் 6க்கும் எக்ஸார் யூஸ் பண்ணோம்னா நமக்கு 12 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். குட் இன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி போடுறோம், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சப்போஸ் நாட் இன் அப்படின்னு போட்டோன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா குட்டுங்கிற ஸ்ட்ரிங் வந்து குட் மார்னிங்கில் இருக்குது. இதே வந்து கிரேட் அப்படின்னு நான் போடுறேன், கிரேட் நாட் இன் குட் மார்னிங். கிரேட்டுங்கிற வேர்டு குட் மார்னிங்கிற அந்த சென்டென்ஸில் இல்லை. ஸோ அது வந்து ட்ரூ. ஸோ இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த வீடியோவில் இன்புட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.